ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வட்ட இயக்கமும் சுழற்சி இயக்கங்க. இந்த வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கங்கள்லாம் ஒரு அதிசயமான விஷயம். இதில் நிறைய ஃபிசிக்ஸ் இருக்குங்க. இவங்க சுற்றுற மூமெண்ட் எல்லாத்துலேயும் ஒரு ஃபிசிக்ஸ் இருக்குது, ஒரு அழகான விஷயம் ஒன்று இருக்குது. இதுதான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் தலை சுற்றும். நாங்கள் பார்க்க போகிறதும் சுற்றுற விஷயங்கள் தான். அதாவது வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம். பார்ப்போமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், எல்லா விஷயமும் இனி வரும். சரி, வட்ட இயக்கம்னு சொல்லிட்டேன். அது என்னங்க வட்ட இயக்கம்? ஒன்றுமில்லை, ஒரு அச்சு பற்றி ஒரு பொருள் சுற்றினா அது வட்ட இயக்கம் தாங்க. ஒரு அச்சு பற்றி சுற்றுற இந்த பூமியிலிருந்து எல்லாமே வட்ட இயக்கத்துக்குள்ள வரும், சுழற்சி இயக்கத்துக்குள்ளேயும் வரும், சுழண்டு கொண்டே இருக்குல்ல. இந்த சுழற்சி இயக்கத்தில் இருக்க சில கணியங்களை பார்க்க போகிறோம். சிம்பிள் தான். நாங்கள் தூரம் வேகமெல்லாம் படித்த மாதிரி இந்த வட்ட இயக்கத்துக்கும் சில விஷயங்கள் இருக்குங்க. சரி, இப்போ ஒரு சிம்பிளான ஒரு படம் ஒன்று காட்டியிருக்கேன். ஒரு பொருள் ஒன்று சுழன்றுட்டுருக்கு. வடிவ பாருங்க, அம்புக்குறி காட்டியிருக்காங்க. அதாவது ஒரு ஆரை உள்ள ஒரு இடத்துல இருந்து ஏயிலேருந்து இப்போ பிக்கு போகுது. அந்த ஏயிலேருந்து பிக்கு போன தூரம் தான் எஸ். அதாவது இந்த பரிதியில் வரையப்பட்டதான் ஏயிலேருந்து பிக்கு போகிற அந்த எஸ். ஆனால் அது ஒரு கோணத்தோட போயிருக்கு. சரியா? இவ்வளோ தான். எஸ்ஸும் ஆறும் டீட்டாவும் இருக்குது. ஓகேவா? இந்த எஸ்ஸும் ஆறும் டீட்டா வச்சு கொண்டு தான் இப்போ நாங்கள் கொஞ்சம் சிம்பிளான ஒரு விளையாட்டு ஒன்று காட்ட போகிறோம். என்னண்டா, இதைத்தான் சொல்கிறது கோண இடப்பெயர்ச்சி. எதை கோண இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்கன்னா, அந்த டீட்டாவை தான் கோண இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கான சமன்பாடு என்னண்டா, எஸ் சமன் ஆர் டீட்டான்னு சொல்லுவாங்க. எஸ் சமன் ஆர் டீட்டா. அதாவது டீட்டா சமன் எக்ஸுங்கிள் ஆர்ன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக எஸ் சமன் ஆர் டீட்டா. இந்த மூன்று கணியம் தான் சம்மந்தப்படுது. அதாவது வடிவ ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்ட இடப்பெயர்ச்சி என்று சொல்லும்போது வடிவாக பார்த்தா ஒரு புள்ளி பற்றி ஒரு கோணத்தோட ஒரு குறிப்பிட்ட தூரம் போகுது அந்த பொருள். உடனே என்ன செஞ்சிடலாம், அதில் இடப்பெயர்ச்சினா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் வட்ட இடப்பெயர்ச்சி. வடிவாக பார்த்துக்கணுங்க. அதுக்கான சமன்பாடு எஸ் சமன் ஆர் டீட்டா. அப்போ அழகு என்ன என்று கேட்டால் ரேட் என்ற ஒரு அழகு தான். இந்த அழகுக்கு பரிணாமமும் இல்லை, பரிமாணங்கள்லாம் இல்லை. இந்த அழகுக்கு சிம்பிளாக ரேட், அதாவது இந்த கோணத்துக்கு டீட்டா என்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஆர்ஏடி என்று வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் ஒரு சுழற்சியை மட்டும், அதாவது அந்த பொருள் ஒரு சுழற்சியை மட்டும் மாற்றிட்டா அது இடப்பெயர்ச்சி 2π ரேட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சுழற்சி என்றால் 2π ரேட்டுக்கு சமனாக இருக்கு. ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்டா, எக்ஸாம்பிள் கூட இந்த வரும். 2π ரேட்ன்றது ஒரு சுழற்சி என்ன 2π ரேட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சுழற்சின்றது 2π ரேட்டால் அளக்கப்படும். ரேட்ன்றது கணியம், ஆனால் 2π என்று தான் போடணும். ஓகேயா? இவ்வளோ விஷயம் இல்லைங்கன்னா போகும். சிம்பிளாக ஒரு அச்சு பற்றி ஒரு சுழல்ற பொருள், அதில் ஆரைக்கும் டீட்டாக்கும் எஸ்ஸுக்குமான ஒரு சம்பந்தம். எஸ் சமன் ஆர் டீட்டா. சரி, நாங்கள் இப்போ இடப்பெயர்ச்சி பற்றி பார்த்துட்டோம். அப்போ இடப்பெயர்ச்சி என்ற ஒரு விஷயம் வந்துட்டேன்டா, வேகம் என்ற ஒரு விஷயம் இருக்க தானே வேணுங்க. ஒரு வட்ட இயக்கம் நடக்குதுண்டா, இடப்பெயர்ச்சி என்றா ஒரு வேகம் கட்டாயம் இருக்கு தானேங்க. இப்போ ஒரு ரெண்டு புள்ளி டீட்டா 1 டீட்டா 2 ஒரு புள்ளிலேருந்து ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அசைஞ்சு ஒரு டி என்ற டைமுக்குள்ளே வருது. இவ்வளோதான் விஷயம். அப்போ இதுலேயும் மூன்று கணியம் தான் இருக்குது. இப்போ நாங்கள் இடப்பெயர்ச்சியை பற்றி பார்த்துட்டு வேகத்துக்குள்ளே வந்துட்டு கோண வேகத்தோட சம்மந்தப்பட்ட இந்த டீட்டா 1 டீட்டா 2, அதுவும் யாரோட நேரத்தால் பிரிவர்றது. இவரைத்தான் சொல்கிறது கோண வேகம். அதாவது டபிள்யூ என்ற ஒரு விஷயத்தில் அது ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இருக்குது. இந்த ஒமேகான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோ தெரியலை. பட் கோண வேகத்துக்கு இப்படி ஒரு குறியீடு தான் இருக்குது. சிம்பிளாக இருக்கும் மட்டும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கோண வேகம் டீட்டா 1 டீட்டா 2லையும் நேரத்தால் தான் கணிக்கப்படுது. வடிவாக பார்த்துக்கணுங்க. ஒரு குறிப்பிட்ட இடப்பெயர்ச்சியால் தான் இந்த கோண வேகம் கணிக்கப்படுது. இதே மாதிரி நீங்கள் நேர்கோட்டு இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா வி சமன் எஸ்ஸுங்கள் டி என்று போட்டுருப்பீங்க. இதே விஷயத்த கொஞ்சம் மாற்றிவங்க. கோண வேகத்துக்கு ஒமேகா சமன் டெல்டா டீங்கள் டி என்று போட்டிருக்காங்க. இதைத்தான் கோண வேகம் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் குறிப்பிட்ட இடப்பெயர்ச்சியிலேருந்து இன்னொரு இடப்பெயர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போனால் அதை கோண வேகம் என்று சொல்லுவோம். இந்த கோண வேகம் நம்ம நேர்கோட்டு இயக்கத்தில் படித்த மாதிரி வி சமன் எஸ்எங்கள் டி என்று சொல்லுவோம். வேகம் சமன் இடப்பெயர்ச்சிங்க நேரம். அதே மாதிரி தான் கோண வேகம் சமன் கோண இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் என்று குறிப்பிடுவோம். அப்போ இவர குறியீடு என்னவா இருக்குமெண்டா, ரேட் செகண்ட் மைனஸ் ஒன்னாக இருக்குது. அதாவது நேர்கோட்டு இயக்கத்தில் மீட்டர் செகண்ட் மைனஸ் போட்ட மாதிரி இதில் ரேட் செகண்ட் மைனஸ் ஒன்னு போடுவோம். அப்போ அதே மாதிரி தான் இதுவும் ஒப்பிடு. பட் கணியங்கள்ற அலகுகள் தான் மாறிக்கொண்டிருக்கு. அதோட இது ஒரு வட்ட இயக்கம் மறந்துடாங்க. அப்போ நேர்கோட்டு இயக்கத்தோட ஒப்பிட்டு இந்த சமன்பாடெல்லாம் கண்டுபிடிக்கலாம். பட் சிஸ்டம் என்னென்னா, ஒரு அச்சு பற்றி சுழல்றதான் சிஸ்டம். இதுக்கு என்னென்னா, இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் இந்த பொருள் பாருங்கள், இந்த படத்தை வடிவாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கோண வேகம் வலப்பக்கமாக திரும்பிட்டு இருக்கும்போது இந்த வலக்கை திருகு விதியை தான் இதில் பாவிப்போம்.
எந்த பொருள் எந்த திசையில சுத்துறன்றத நம்ம 4 விரலும் முடிவெடுக்கும். அந்த 4 விரலால் இப்படி சுத்தும் போது எங்களோட பெருவிரல் எந்த பக்கம் இருக்குதோ அந்த திசையில தான் இந்த கோண வேகம் தொழிற்படும். இதை வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த திசையில தான் கணக்கு விளையாட்டு நடக்குது, சரியா? அதனால ஒரு பொருள் வடிவா பார்த்து கொண்டீங்கன்னா உங்களோட 4 விரலும் எந்த பக்கத்தால சுத்துதோ அந்த பொருள் பக்கம் சுத்துற ஒமேகாவோட வச்சிங்கன்னா அங்க வலது கை பக்கம் இருக்க அந்த பெருவிரல்ன்றது உங்களோட கோண வேகத்தை காட்டும், இந்த திசையை காட்டும். இந்த கோண வேகத்துக்கு ஒரு திசை இருக்குன்றதையும் மறந்துடாதீங்க, சரியா? இவ்வளவு தான் விஷயம். இந்த கோண வேகத்துல முதலாவது கோண வேகம்ன்றது நம்மளோட வேக, அதாவது நேர்கோட்டு இயக்க வேகத்தோட சம்பந்தப்பட்டது அறிஞ்சு கொண்டு அதே மாதிரி சமன்பாடு எழுதலாம். பட் இந்த சிஸ்டத்துல அதுக்கான திசைன்றது வலக்கை திருகு விதியில தான் யூஸ் பண்றாங்க. அந்த வடிவத்தை பார்த்தீங்கன்னா வடிவா விளங்கும். அந்த பொருள் சுத்துறதுக்கு பெருவிரல் சைடுல இந்த கோண வேகம் தொழிற்படும். கோண இடப்பீச்சு கண்டுட்டோம். அப்ப கோண இடப்பீச்சு இருக்கண்டா கோண ஆர்முடல் மதிப்புல இருக்கத்தானேங்க வேணும். ஒரு பொருள் ஒன்று ஒமேகா 1ல இருந்து ஒமேகா 2 வரையும் ஒரு இடத்தை அடையுது, வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது ஆரம்ப வேகம் இறுதி வேகத்தை அடையுது, அதுவும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அடையுதுங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இப்படி வேக மாற்றம் நடக்கும்போது அதை கோண ஆர்மூடுகள் என்று சொல்லுவோம். அதாவது ஆல்பா. நீங்க நேர்கோட்டு இயக்கத்துல ஆர்மூடுகள் சமன் வேக மாற்றத்துங்கள் நேரம் மண்டல இதை மாதிரி தான் இங்கேயும் எழுத போறீங்க. கோண ஆர்மூடலுக்கு கோண, அதாவது கோண வேக வித்தியாசம் இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரத்தால் பிரித்தா இந்த கோண ஆர்மூடுகள் வரும். இந்த கோண ஆர்மூடுகள் எந்த திசையில் இருக்கோ அதே மாதிரி தான் ஒமேகாவும் அதே திசையில இருக்குங்க. கோண ஆர்மூடலுக்கும் ஒமேகாவுக்கும் சம்பந்தம் இருக்கு, ரெண்டுமே ஒன்றோடு. அதாவது வழக்கை திருகு போய்படி ஒமேகா எந்த திசையில் இருக்கோ அதே மாதிரி தான் அல்ஃபாவும் இங்கே இருக்குங்க. இதைத்தான் கோண ஆர்மூடுகள் சொல்லுவோம். இந்த கோண ஆர்மூடுகள்ற அழகு ரேட் செகண்ட் -2 மீட்டர் செகண்ட் -2 வந்த மாதிரி இதில் ரேட் செகண்ட் -2 சொல்லுவாங்க இந்த கோண ஆர்மூடுகளை. சிம்பிளை சொண்ட விளந்தாங்க. கோண ஆர்மூடுகள் கோண வேகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும், கோண வேகம் கோண இடப்பெயர்ச்சியோடு சம்மந்தப்பட்டிருக்கும். இது எல்லாத்தையும் பொதுவாக நேரம்ன்றது ஒரு பிரித்து நேர்கோட்டு இயக்கம் மாதிரி தான் சமன்பாடும் இருக்கும். பட் இது வட்ட இயக்கங்க, எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இது ஒரு வட்ட இயக்கம். நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொண்டா நேர்கோட்டு இயக்கம் உங்களுக்கு தெரியுமாட்டா அதே கணக்கில் இந்த வட்ட இயக்கத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். பட் இந்த இயக்கங்கள் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு அச்சு பற்றி இயங்குகிற இந்த இயக்கங்கள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நிலைக்குத்த ஒரு பொருள் ஒன்று ஒமேகா வேகத்தில் சுற்றிட்டே இருக்குங்க. வழக்கை திருவிப்படி மேல் நோக்கி தான் தாக்கிட்டு இருக்கும் அந்த கோண வேகம். திடீரென்று டீட்டா பாயால் கொஞ்சம் சரிக்கிறேன். அப்படி சரிக்கும் போது ஒமேகா 1 என்ற வேகத்தில் ஒரு டீட்டா பாகையில் அந்த பொருள் சுற்றிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒமேகா, அதாவது ஒமேகா கோண வேகத்துக்கும் கோண அல்ஃபாக்கும் என்ன திசை இருக்கும் என்று கணிச்சோம்னா, முதலாவது இதில் இருக்க ஒமேகா 1 தனியாக எடுத்து டீட்டா பாகையோட நான் இணைச்சி வச்சிருக்கேன். இப்போ சொல்லுங்க, இதில் கோண வேகத்துக்கும் கோண ஆர்மூடுகளுக்கும் எந்த திசையில் இருக்குமெண்டா ஒமேகாலேருந்து ஒமேகா 1ல வந்து திசையாக இருக்கும். இதில் ஒமேகா 1 டெல்டா ஒமேகா 1ம் அல்ஃபா 1ம் இதில் காணப்படும். அதாவது கோண வேகமும் கோண இடப்பெயர்ச்சியும் இந்த திசை நோக்கி தான் இருக்கும். அப்போ இப்படி தான் கண்டுபிடிக்கிறது, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த திசை கட்டாயம் முக்கியம். எந்த திசை எப்படி தாக்குதுன்றது கட்டாயம் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா ஒமேகா 1ன்றது ஒரு காவி கணியம், அதாவது கோண வேகம்ன்றது ஒரு காவி கணியம். அதே மாதிரி தான் கோண ஆர்மூடுகளும். அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நான் கொஞ்சம் டீட்டா பாயில் சரிச்சா கூட அதில் கோண வேகமும் கோண ஆர்மூடுகளும் கொஞ்சம் மாறுபடும். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா வட்ட இயக்கத்துக்கு சமன்பாடு பார்க்க போகிறோம். இந்த வட்ட இயக்கத்தில் நாங்கள் இப்போ கோண வேகம் படிச்சிருப்போம், கோண இடப்பெயர்ச்சி படிச்சிருப்போம், கோண ஆர்மூடல் படிச்சிருப்போம். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், இதே சமன்பாடு தான் அதாவது நேர்கோட்டு இயக்கங்களுக்கு சமப்படுத்தப்படுது. அதாவது இதே சமன்பாடு தான் நேர்கோட்டு இயக்கங்களையும் காணப்படுதுன்னு சொன்னான். அப்போ வட்ட இயக்க சமன்பாடுகள் எப்படி உருவாகுதுண்டா, இப்போ V = U sec AT, V வர்க்கம் = U வர்க்கம் 2S, S = UT சகார AT வர்க்கம். இந்த மாதிரி சமன்பாடுலாம் நாங்கள் நேர்கோட்டு இயக்கத்தில் எழுதியிருக்கோம். இதே மாதிரி தான் இப்போ S என்றா அதாவது இடப்பெயர்ச்சி என்றா கோண இடப்பெயர்ச்சி, வேகம் என்றா கோண வேகம், ஆர்மூடுகள் என்றா கோண ஆர்மூடுகள். இதுக்கேற்ற மாதிரி அந்த சமன்பாடுகளை மாற்றினோம்னா இந்த வட்ட இயக்க சமன்பாடுகள் உருவாக்கும். முதலாவது ஒமேகா தீட்டா சமன் ஒமேகா 1 + ஆல்ஃபா தீட்டா, அதாவது V = U sec AT. அதைத்தான் அதில் போட்டிருக்கு, அதை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கு. அதாவது இது வட்ட இயக்கம் என்றால இந்த இயக்க சமன்பாடு இப்படி உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி S = UT சகார AT வர்க்கம் என்று படிச்சிருப்போம். இங்கே தீட்டா சமன் ஒமேகா 0 T சகார ஆல்ஃபா T வர்க்கம். அதே சமன்பாடு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாற்றிருக்கோம் வட்ட இயக்கத்துக்காக. அதுக்காக நேர்கோட்டு இயக்கம் வட்ட இயக்கம் ஒன்று இல்லை. நேர்கோட்டு இயக்கத்தை விட வட்ட இயக்கத்துக்கு இந்த சமன்பாடுகள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒமேகா, அதாவது V வர்க்கம் = U வர்க்கம் சக
2 s நாங்க படிச்சிருப்போம். அதே தான் ஒமேகா 1 வர்க்கம் ஒமேகா நோட் 2 பிளஸ் 2 ஆல்பா தீட்டா வட்டையக்க சமன்பாடு இவ்வாறு தான் எழுதுறேன். நான் எழுதுறதுக்காகத்தான் நான் அதை ஒப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கேன் ஒழிய அதுவும் இது ஒன்றும் இல்லை. இது வட்டையக்கம் மறந்துடாங்க. ஒரு அச்சு பற்றி சுழல்னா இந்த சமன்பாடுலாம் நாங்கள் யூஸ் பண்ணலாம். நாங்கள் இவ்வளவு நேரம் ஒரு அச்சு பற்றி சுழல்ற ஒரு வட்டையகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், வடிவா கேட்டுக்கொடுங்க. கோண வேகத்தையும் நேர்கோட்டு வேகத்தையும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்ல போறேன். ஒரு வட்டையகம் நடக்கணும்டா, ஒரு அச்சு பற்றி ஒரு வட்டையகம் நடக்கணும்டா, ஒரு பரிதி வழி அதாவது தொடலி வழியே ஒரு வேகம் ஒன்று கொடுக்கணும். இந்த படத்தை வழியா பார்த்தீங்கன்னா தொடலி வழியே செங்குத்தா இந்த வேகம் கொடுக்கப்படுது. இந்த v என்ற கணியம் ஒரு நேர்கோட்டு இயக்கம் ஆகும். வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நீங்க ஒரு பொருளுக்கு அந்த அதாவது அச்சு பற்றி நீங்க செங்குத்தா ஒரு விசை கொடுத்தீங்கன்னா அது நேர்கோட்டு இயக்கம். அப்ப இந்த நேர்கோட்டு இயக்கம் கோண வேகத்தோட இப்ப சம்பந்தப்பட போகுது. எவ்வாறு சம்பந்தப்பட போகுதுன்னா இதுல காட்டுறேன். இன்னொரு விஷயத்தின் படியா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பொருள் வரும்போது எஃப் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது மையம் நோக்கிய ஒரு ஆர்மூடுகளும் காணப்படும். தொடலி வழியே ஒரு வேகம் காணப்படும். அதே மாதிரி மையம் நோக்கிய ஒரு ஆர்மூடும் காணப்படும். இப்ப பின்னால நாங்க இதுதான் பார்க்க போறோம். இதான் முதலாவது விஷயம். இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது வட்ட இயக்கம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் பார்த்தேன். நாங்க இப்ப வட்ட இயக்கத்தை நேர்கோட்டு இயக்கத்தோட கொண்டு வரோம். வடிவா மைண்ட்ல ஏற்றி கொள்ளுங்க. இந்த நேர்கோட்டு இயக்கம் இப்படி நடக்கும்னா ஒரு அச்சு பற்றி செங்குத்த ஒரு வேகம் ஒன்று விசை ஏதாவது கொடுத்தீங்கன்னா வேகம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இந்த திசையில அந்த v என்றது தொழிற்பட்டு இருக்கும் என்றதை மறந்துடாங்க. அதே மாதிரி தான் மையம் நோக்கிய ஒரு ஆர்முடுகளும் காணப்படும். இதையும் மறந்துடாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு வட்ட இயக்கம் உண்டு. நீங்கள் மேல் நோக்கி இருந்து பார்க்குறீங்க. இப்படி மேல் நோக்கி இருந்து பார்க்கும்போது அச்சு பற்றி ஆர் என்ற ஆரையோட v என்ற வேகத்தில் தொடலி வழியே செங்குத்தா இந்த வேகம் வந்து தொழிற்பட்டிருக்கு. அப்போ இந்த வேகத்தையும் கோண வேகத்தையும் சமப்படுத்தினோம்னா v சமன் ஆர் ஒமேகா. இது நட்டா ஞாபகம் கொள்ளுங்க. v சமன் ஆர் ஒமேகா. இப்போ என்ன செஞ்சிட்டோம், கோண வேகத்தை நேர்கோட்டு வேகத்தோட சமப்படுத்திட்டோம். இந்த நேர்கோட்டு வேகம் செங்குத்தா தான் இருக்கும். அதாவது இந்த தொடலி வழியே செங்குத்தா தான் தொழிற்படும். இந்த வேகத்துக்கும் திசை இருக்கு, ஒமேகாவுக்கும் திசை இருக்கு. அப்போ விக்கும் ஒமேகாவுக்கும் கோண வேகத்துக்கும் நேர்கோட்டு வேகத்துக்கும் தொடர்பு இதான் v சமன் ஆர் ஒமேகா. இதை மறந்துடாங்க. நாங்கள் இப்போ மைய நோக்கி ஆர்மூடுகளையும் நேர்கோட்டு வேகத்தையும் பார்த்தனாங்க. இப்போ ஒரு பொருள் சுற்றி கொண்டு இருக்கும்போது இப்போ நான் சந்திரன் சுற்றுது, மைய நோக்கி ஒரு ஆர்மூடுகளும் இருக்கும், அதே மாதிரி நேர்கோட்டு வேகமும் இருக்கும். இந்த கணக்கில் தான் மைய நோக்கிய ஆர்மூடுகள் மாதிரி மையம் நீக்கிய ஆர்மூடுகள் என்ற ஒரு ஆர்மூடுகளும் இங்கே தொழிற்படும். அதாவது அந்த பொருள் மையத்தை நோக்கின ஒரு விசை ஒன்று தொழிற்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த பொருளுக்கு அந்த விசைக்கு எதிரான விசையில மைய நீக்க விசையை அவங்க உணர்வாங்க. ஒரு பொருள் சுத்திட்டு இருக்கு, திடீர்னு கையை எடுத்துட்டீங்கன்னா என்ன செய்யும், அந்த பொருள் v என்ற வேகத்துல அதே திசையில தான் போகும். ஆனா அந்த பொருளே இருக்கிறவர், அந்த பொருளே சுத்தி கொண்டு இருக்கிறவர் ஓய்வாதான் இருப்பார். ஆனா அவரால் தான் அந்த மைய நீக்கு ஆர்மூடுகளை உணர முடியும். அதாவது அந்த பொருளோட ஒருத்தர் வளைஞ்சி சுத்தி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சிட்டு இருக்கேன்டா அவரால் மட்டும்தான் அந்த மைய நீக்க ஆர்மூடுகளை உணர முடியும். ஆனா ஒரு வட்டையக்கம் நடக்கணும்னா மையம் நோக்கி ஆர்மூடுகள் இருக்கணும். இந்த மையம் நீக்கியார்கள் பாருங்க, இந்த பாத்திரம் சுத்திட்டு இருக்கும் போது இதுல இருக்கிற எல்லா கணியங்களும் அப்படியே படியுது. அது ஓரத்துல மட்டும் படியுது. ஏன்டா இதான் மைய நீக்கிய விசையும் இருக்கு. அப்ப நீங்க கட் பண்ணி இந்த போர்ட் சுத்தும் போது கட் பண்ணி விட்டீங்கன்னா இது v வேகத்தோட நேர்கோட்டு இயக்கத்தை தான் ஆற்றும். அதோட இதுக்கு ஒரு மையம் நீக்கிய ஆர்மூடுகளும் காணப்படும். அதாவது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பொருள்ல இருக்கிறவர் மையம் நீக்கிய ஆர்மூடுகளை உணர்வார். வெளியே இருந்து ஒரு விஷயத்தை பார்க்கிறவர் மையம் நோக்கிய ஆர்மூடுகளை உணர்வார். மையம் நோக்கிய ஆர்மூடுகள் நீக்கிய ஆர்மூடுகள் நான் சொல்லும் போது அங்க விசை தொழிற்படுதுங்க. சிம்பிள். ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்கா, இந்த பாருங்க இந்த பொருள்ல சுத்திட்டு இருக்கு. இந்த பொருளுக்குள்ள இருக்கிறவர், இது கேள்வி கணக்கு வந்திருக்கு பிசிக்ஸ்ல, ஒரு சின்ன கூற்றுக்கள்ளியா கேட்பாங்க. இந்த பொருள்ல சுத்திட்டு இருக்கிறவர், இந்த அதுக்குள்ள இருக்கிறவர் தான் மைய நீக்கிய ஆர்மூடுகளை உணர்வார். அவர் தான், அதாவது அந்த இடத்துல இருக்கும்போதே என்ன தூக்கி எறிகிற மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல் உண்டு அவர்கிட்ட காணப்படும். ஏன்னா மைய நீக்கிய ஆர்மூடுகளை இதே வெளியே இருந்து பார்த்தேன்னா அந்த மைய நீக்கிய ஆர்மூடுகளை இவரால் உணர்கிறார். பட் அவர் மைய நோக்கிய ஆர்மூடுகளை அவர் உணரலாம். அதாவது ஒரு அச்சு பற்றி சுழலுது. இப்போ நாங்கள் பார்த்த மாதிரி வடிவ அந்த படத்தை பாருங்க. v வேகத்தோட நேர்கோட்டு வேகத்தோட f என்ற மைய நோக்கிய ஆர்மூடுகளில் இந்த பொருள் சுத்திட்டே இருக்கு. அப்போ வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. நேர்கோட்டு ஆர்மூடுகளுக்கும் கோண ஆர்மூடுகளுக்கும் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தொடர்பு எடுக்க போகிறோம். அதாவது நேர்கோட்டு ஆர்மூடுகளுக்கும் தொடர்பு ஆர்மூடுகளுக்கும் ஒரு கோண ஆர்மூடுகளுக்கும் ஒரு தொடர்பு எடுத்தா a சமன் ஆர் அல்ஃபா, அதாவது v சமன் ஆர் ஒமேகாண்டு போட்ட மாதிரி a சமன், அதாவது மையம் நோக்கிய ஆர்மூடுகள் சமன்
ஆரை தர கோண ஆர்மூடுகள் என்று சொல்லுவோம். இவருக்கு இந்த சமன்பாடு மட்டும்தான் இருக்குன்னு கேட்டா இல்லை, இவருக்கு இன்னொரு சமன்பாடும் இருக்கு. ஏ சமன் வி வர்க்கத்துங்கள் ஆர். அதாவது இந்த அல்பாவுக்கு பதிலாக நாங்கள் வி எடுத்து பிரதிட்டா நீங்கள் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏ சமன் வி வர்க்கத்துங்கள் ஆர்ன்னு சொல்லுவோம். அதாவது நேர்கோட்டு வேகத்தோட ஏ சமன் வி என்றது நேர்கோட்டு வேகத்தின் வர்க்கத்துங்கள் ஆர் என்று சொல்லுவோம். இந்த மையம் நோக்கி ஆர்மூடுகளை அதே கணக்குக்கு தான் கோண வேகத்தையும் நாங்கள் தொடர்புபடுத்தலாம். ஏ சமன் ஒமேகா வர்க்கம் ஆர் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அப்போ இந்த சமன்பாடு வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏக்கு 3 வகையான சமன்பாடு இருக்கு. ஏ சமன் ஆர் அல்பா, ஏ சமன் மைய நோக்கி ஆர்மூடுகள் வேகத்தை தொடர்பட்டு ஏ சமன் வி வர்க்கத்துங்களா, அதே மாதிரி ஏ சமன் ஒமேகா வர்க்கங்கு ஆர். இதெல்லாம் நாங்கள் கேள்வி செய்யும் போது எங்களுக்கு கிடைச்சிருக்க சாவி மாதிரி, அதனால இந்த சாவியை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கோண வேகத்தை பற்றியெல்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் இங்கே பாருங்கள், இந்த பொருளுக்கு தொடரி வழியே ஒரு வேகம், அதாவது ஒரு விசை என்று கொடுத்து இது ஒரு வட்ட இயக்கம் ஒன்று ஆற்ற வைக்க போகிறாங்க. இப்போ கோண இடப்பெயர்ச்சி, கோண வேகம், கோண ஆர்மூடுகள், இதோட நேர்கோட்டு வேகம், அதே மாதிரி நேர்கோட்டு ஆர்மூடுகள், என்னென்ன தொடர்பு, அதுக்கான சமன்பாடுலாம் சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்றிட்டு இருக்கு. இந்த வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது இவங்க வடிவா பாருங்கள், 90 பாக, இது 180 பாக, 270 பாக, கீழே 360 பாக. ஒரு வட்டத்திர சுழற்சியை 360 பாக தானேங்க. இதைத்தான் 2π ரேட் என்று சொல்லுவாங்க. இப்போ இந்த பொருளானது இந்த பாருங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு தீட்டா பாகையோட போயிட்டு, இதைத்தான் நிச்சமன் ஆர் தீட்டான்னு சொன்னான். அப்போ கோண இடப்பெயர்ச்சி வருது, கோண வேகம் வருது. இப்போ நேர்கோட்டு வேகம் வந்தா பாருங்க பி. பி என்றது பாருங்க செங்குத்தா தான் இருக்கும், நேர்கோட்டு வேகத்திலான் இருக்கும். இந்த பொருளுக்கு ஒரு திணிவு ஒன்று தாக்கும், கட்டாயம் திணிவு இருக்கும், எம்ஜி என்று இருக்கும். வடிவா பாருங்க, அந்த தீட்டாவை எம்ஜிக்கு பக்கத்துலாம் போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டால் இது ஒரு ஒத்த கோணம், மிக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஒத்த கோணம், அதனால அதில் டீட்டாண்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதில் பாருங்க வடிவா டி என்ற ஒரு கணியம் இருக்கு, அதுதான் மையம் நோக்கிய ஆர்மூடு. எஃப் சமன் எம்ஏ போட்டிங்கன்னா இந்த எஃப் தான் இந்த இருக்கு. அதாவது எஃப் செய்ய எம்ஜி கொஸ் தீட்டா சமன் எம்ஏ. அதே இப்போ விசைப்பிரிப்பு செஞ்சால் இது சரியா சமநிலையில் இருக்கு மேலே டி சமன் எம்ஜி கொஸ் தீட்டா, அதே மாதிரி வி சமன் எம்ஜி சைன் தீட்டாவாக இருக்கும். விசைப்பிரிப்பு இந்த கேள்வி வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இந்த விசைப்பிரிப்பு செஞ்சுருக்காங்கண்டு. இதில் என்ன கொஸ்டனும் இருக்கு. அப்போ தொடர் வெளியே வேகம் இருக்கும், மைய நோக்கி ஆர்மூடுகள் இருக்கும், அதே மாதிரி திணிவு என்ற ஒரு விஷயமும் கீழே தாக்கிட்டு இருக்குமன்றதை மறந்துடாதீங்க. இந்த வட்ட இயக்கத்தை ஒரு பொருள் ஆற்றும் போது அந்த வட்ட இயக்கத்தில் இருக்க புள்ளி திணிவுகள், அதாவது எல்லா பொருளுக்கும் ஒரு புள்ளி திணிவுகள் இருக்கும், அது சேர்ந்தா ஒரு மொத்த திணிவாக இருக்கும். இந்த புள்ளி திணிவுகள் ஒரு குறிப்பிட்ட விசை என்ன செய்வோம்னா உணர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தை வடிவாக பார்த்தீங்கன்னா அல்ஃபா என்ற ஒரு கோண ஆர்மூடுகள்ன்ற ஒரு பொருள் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அதில் இருக்க புள்ளிகள், அந்த பொருளில் இருக்க திணிவுகள் எல்லாம் என்ன செய்யுது, ஒரு விசையை அனுபவிக்குது. இதைத்தான் சொல்றது சடத்துவ திருப்பம்னு சொல்லுவோம். இப்போ சின்ன பொருள் பெரிய பொருளுக்கு, அதாவது வடிவாக பார்த்தீங்கன்னா இந்த சடத்துவ திருப்பம்ன்றது இந்த பாருங்க I சமன் R1 வர்க்கம்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா சடத்துவ திருப்பம் சமன் MR வர்க்கம்னு சொல்லுவாங்க. அதாவது நோமலா ஒரு பொருள்ற சடத்துவ திருப்பம் அதில் ஆரை வச்சு கொண்டு மாறும், எம்ன்ற திணிவை வச்சு கொண்டு மாறும். அப்போ சடத்துவ திருப்பம்ன்றது அதில் இருக்க புள்ளி திணிவிலையும் ஆரையிலையும் தான் தங்கி இருக்கு. வடிவா ஞாபகம் வச்சு கொடுங்க. சடத்துவ திருப்பம்ன்றது இந்த படத்தை பதிவாக பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி திணிவிலையும் ஆரையிலையும் தான் தொடர்பு பட்டிருக்கும்ன்றதை மறந்துடாங்க. இது அலகு கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். அப்போ ஐசமன்றது சடத்துவ திருப்பம் என்றதையும் மறந்துடாங்க. MR வர்க்கம் இது சாதாரண சடத்துவ திருப்பம். ஆனால் எல்லா பொருளுக்கும் வித்தியாசமான சடத்துவ திருப்பங்கள் காணப்படுது. இப்படி இருக்க அந்த சடத்துவ திருப்பத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. அதாவது இந்த சடத்துவ திருப்பம் கூட 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 அந்த பொருளான்ற வேகம் என்ன செய்யும்டா குறைஞ்சிட்டே போகும். இதே சடத்துவ திருப்பம் குறைஞ்சுதண்டா அந்த பொருள்ற வேகம் உயர்வா இருக்கும். இப்போ அதே நாங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். இப்போ என்னண்டா வடிவா பார்த்துக்கோங்க. சடத்துவ திருப்பம்ன்றது ஆரையில் தங்கி இருக்கும். இப்போ இவர் என்ன செய்யறாருன்னா ஆரையை குறைக்கிறார். இந்த ஆரையை குறைக்கும் போது சடத்துவ திருப்பம் குறையுது. சடத்துவ திருப்பம் குறைஞ்சா அந்த பொருள் வேகமா இயங்கும். இதைத்தான் இந்த ப்ராக்டிகல்ல காட்டியிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எல்லா பொருள்லையும் சடத்துவ திருப்பம் தந்திருக்கேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. பட் இந்த சடத்துவ திருப்பத்தை பாடமாக்கணும் இல்லை, பட் இதுல இருந்து ஒரு பேசிக்கா ஒரு கான்செப்ட் எடுக்கலாம். அதாவது காப்பு மாதிரி இருக்கிற இந்த ஹூப் அபவுட் அந்த இதையும் பாருங்க. அதே பக்கத்தில் இருக்க சொலிட்ஸ் அதையும் பாருங்க. மேலே இருக்கிற 2வது படமும் 3வது படத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் சடத்துவ திருப்பம் 1வது படத்தில் AI சமன் MR வர்க்கம் இருக்கும். அதே 2வது படத்தில் I சமன் 2×5 MR வர்க்கம் இருக்கும். இதில் சடத்துவ திருப்பம் யாருக்கு கூடன்னா அந்த சொலிட் என்ற 2வது படத்துக்கு தான் கூடவா இருக்கு. ஏன் இது கூடவா இருக்கு? ஒப்பிட்டளவில் நீங்கள் ஜோதிச்சாலே போதும். ஏன் கூடவா இருக்குண்டா I சமன்
புள்ளித்திணிவு, அதாவது எம்ஆர் வர்க்கம் சொன்னான். இதுல புள்ளித்திணிவு யாரு கூடண்டா, அதுக்குள்ள இருக்க புள்ளித்திணிவு யாரு கூடண்டா, அந்த கோலத்துக்கு தான் கூட. ஏண்டா இந்த முதலாவது படத்துல நடுவுக்குள்ள ஒன்றுமே இல்லை, ஆனா ரெண்டாவது படத்துல என்ன செய்யுது, எல்லா பக்கமும் திணிவு இருக்கு. அப்ப அந்த புள்ளித்திணிவு கூடுறதால இந்த சடத்துவ திருப்பம்ன்றது கூடவா இருக்கும். அடுத்த விஷயம் ஆறுன்றது ரெண்டுக்குமே சமனா இருக்கு. பட் புள்ளித்திணிவு அடிப்படையில் என்ன செய்யுதுன்னா அந்த ரெண்டாவது படம் தான் முதன்மையா இருக்கு, அதாவது ஐ கூடவா இருக்கு. அப்ப விளங்கி கொள்ளுங்க, ஒரு பொருள் பெருசா இருக்கணும், ஆற கூடவா இருக்கணும், அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு புள்ளித்திணிவும் காணப்படும். அப்படி இருந்ததுண்டா அந்த பொருள்ற சடத்துவ திருப்பம் கூடவா இருக்கும். சடத்துவ திருப்பம் கூடிட்டா அந்த பொருள் என்ன செய்யும்னா மெதுவா தான் இயங்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ சடத்துவ திருப்பத்தை பற்றி பார்த்தேன். நாங்கள் இந்த சடத்துவ திருப்பத்தில் இப்படி ஒரு பெட்டிகள் ஒன்று நடந்துட்டுருக்கு. இந்த பெட்டிகளில் வடிவாக பாருங்கள், அவர் வலது கையில் வச்சிருக்கிற பொருள், அதாவது ஒரு வளையம், கையில் வலது கையில் ஒரு வளையம் கொண்டு வச்சிருக்கார். இந்த வளையமான பொருள் என்ன செய்யுதுண்டா அதில் சடத்துவ திருப்பம் எம்ஆர் வர்க்கம். அதே மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு டிஸ்கவுண்ட் வச்சிருக்கார். இந்த பொருளில் சடத்துவ திருப்பம் அதை பின்னால் எழுதிக்கிற பாருங்க, டிஸ்கட் அரை எம்ஆர் வர்க்கம் எழுதியிருக்கார். இதில் யாருக்கு சடத்துவ திருப்பம் கூடண்டா அந்த கூப்புக்கு தான் கூட. வடிவா பார்த்தீங்கன்னா அந்த எம்டியா இருக்கிற நடுவில் எம்டியா இருக்கிற அந்த கூப்புக்கு தான் கூட. இப்போ சடத்துவ திருப்பம் கூட நான் என்ன சொன்னேன், இயக்கத்தை ஆற்றுறது குறைவா இருக்கும். ஆனால் அந்த டிஸ்கட சடத்துவ திருப்பம் குறைய, அது அந்த வெள்ளி கம்பியை விட அந்த மஞ்சள் கலர் கம்பிக்கு என்னண்டா இந்த சடத்துவ திருப்பம் குறைவா இருக்கு. அதனால என்ன செய்யுதுன்னா இயக்கத்தை மாற்றுது. ஆனா அந்த இரும்பு வளையம், அந்த வெள்ளி வளையம் இருக்கு தெரியுமா, உள்ள திணிவே இல்லாது, அதோட சடத்துவ திருப்பம் கூடுதலா இருக்கிறதால அதை இயக்குறது கொஞ்சம் குறைவா இருக்கும். பேசிக்கா இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுண்டா, வடிவா கேட்டுக்கொள்ளுங்க, சடத்துவ திருப்பம் கூடிச்சேண்டா அந்த பொருள் இயங்க எத்தனைக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதான் இந்த ப்ராக்டிக்கலா காட்டுறது பாருங்க. அந்த ரெண்டு பொருளையும் போட்டுட்டு இருக்கு. இதுல சடத்துவ திருப்பம் கூடின பொருள் அந்த வலதுகையில வச்சிருக்கு அந்த ஹூப், அதே மாதிரி சடத்துவ திருப்பம் குறைஞ்ச பொருள் அந்த டிஸ்க். வடிவா பார்த்தீங்கன்னா விலங்கு. அப்போ எது முதலாவது இதில் வந்து அடையுதுன்னா அந்த டிஸ்க் தான் வந்து அடையுமே. ஏன்னா அதோட சடத்துவ திருப்பம் குறைவா இருக்கு, அதனால இயக்கம் கூடுதலா காணப்படுது. இதே மாதிரி அடுத்த ப்ராக்டிக்கல்ல இவர் ஆரை என்ன செஞ்சிருக்காரு, டிஃபரெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு பெரிய பந்து ஒரு சின்ன பந்து, சின்ன பந்து ஆற குறைவு, பெரிய பந்து ஆற கூட. அப்ப பெரிய பந்து ஆற கூடிச்சேண்டா சடத்துவ திருப்பம் கூடும். சடத்துவ திருப்பம் கூடுனா அது இயங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதாவது இயங்குற வேகம் குறைவா இருக்கும். அப்ப இந்த சாய்தளத்துல விடும்போது பெரிய பந்தை விட சின்ன பந்து வேகமா வந்து அடைஞ்சிடும். ஏன்டா அதுல ஆற குறைவுண்டா சடத்துவ திருப்பமும் குறைவு, சடத்துவ திருப்பம் குறைஞ்சதுண்டா அந்த பொருள் வேகமா இயங்கும். அப்ப சாய்தளத்துல விடும்போது அந்த நீலக்கடல் வந்து முதலாவதா வந்து அடையுது. அதே தான் ப்ராக்டிக்கல். இந்த கான்செப்டை விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் சடத்துவ திருப்பத்துக்கு வந்துட்டோம். இப்போ வடிவாக பார்த்தீங்கன்னா கோண இடப்பெயர்ச்சியில் தொடங்கி கோண வேகத்துக்குள்ளால கோண ஆறுமுடுகளுக்கு வந்து கோண ஆறுமுடுகளையும் நேர்கோட்டு ஆறுமுடுகளையும் சமப்படுத்தி என்ன தொடர்பு கண்டு, அதே மாதிரி கோண ஆறுமுடுகளில் ஒரு பொருள் திணிவு காரணமாக இப்போ அது கொஞ்சம் அப்டேட்டாக போய் சடத்துவ திருப்பம்னு ஒன்று படித்து சடத்துவ திருப்பத்தில் பேசிக் கான்செப்டை இப்போ சொல்லி தந்துட்டேன். இப்போ ஐ என்ற ஒரு விஷயம் இப்போ உருவாகிட்டு, வட்ட இயக்கத்தில் ஐ என்ற ஒரு விஷயம் இருக்கும், அதாவது சடத்துவ திருப்பம். அந்த திருப்பத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஐ ஒன்று காணப்படும். இந்த ஐ என்றது அந்த திணிவோடு சம்பந்தப்பட்டதால இந்த ஐ என்றதால ஒரு கோண உந்தம் ஒன்று உருவாக்கப்படும். அதுவும் வழக்கை திருகு விதிப்படி தான் பார்க்கறது. கோண உந்தம் எல் சமன் ஐ ஒமேகா, அதாவது கோண உந்தம் சமன் சடத்துவ திருப்பம் தர கோண வேகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும். அதைத்தான் எல் சமன் ஐ ஒமேகான்னு சொல்லியிருக்காங்க. கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னா, அதாவது நாங்கள் கோண உந்தத்தை விட உந்தத்துக்கு ஒரு சமன்பாடு வச்சோம் தெரியுமா, திணிவு தர வேகம் உண்டு, அதே கான்செப்ட் தான் கீழே வச்சிருக்காங்க. பட் ரெண்டுமே சமன் இல்லை, பட் ரெண்டுமே ஓரளவுக்கு என்ன சொல்ற அந்த சமன்பாடோட ஒத்து போகுது. அப்போ நீங்கள் கோண உந்தம்ண்டா ஐ சமன், அதாவது எல் சமன் ஐ ஒமேகா, இவ்வளவு தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல் சமன் ஐ ஒமேகா. கோண உந்தம் என்ற ஒரு விஷயம் உருவானதால கோண உந்த தத்துவம் மட்டும் ஒன்று உருவாச்சு. அது என்ன கோண உந்த தத்துவம்டா, சிம்பிள், நாங்கள் உந்தத்தில் படித்த மாதிரி அதே கான்செப்ட் தான். மூடிய தொகுதி ஒன்றில் கோண உந்தம் ஒரு மாறிலியா இருக்கும். அதாவது மூடிய உந்தத்தில் அந்த மொத்த கோண உந்தம்ன்றது ஒரு மாறிலியாகும். அதாவது ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம். அதில் என்ன கான்செப்டில் படித்தோமோ நேர்கோட்டு இயக்கத்தில் அதே கான்செப்ட் தான் இதுலேயும். கோண உந்த தத்துவம் மட்டும்தான் பேர் மாறி இருக்கு. இந்த கோண உந்த தத்துவத்தை நாங்கள் பார்த்தோம்டா வடிவா பாருங்க, இந்த பொண்ணு கையை விரிச்சிட்டு ஆடும்போதை விட கையை மடக்கிட்டு ஆடும்போது அதில் வேகம் என்ன செய்யுது, கூடவா இருக்கு. ஏன் கையை மடக்கிட்டு ஆடும்போது வேகம் கூடவா இருக்குண்டா இதெல்லாம் இந்த கோண உந்தம்ன்றது சமப்படுது. ஏன் கோண உந்தத்தோட தான் சடத்துவ திருப்பம் சமப்பட்டிருக்கு. வடிவா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கையை விரிக்கும் போது என்ன செய்யுது, திணிவு பரம்பல் கூடுது. கூடுனா என்ன செய்யும், ஐ கூடுது. ஐ7 எம்ஆர் வர்க்கம் தானே, அப்ப ஐ கூடுது. ஐ கூடிட்டா கோண உந்தமும் கூடும்.
சரியா? I கூடிட்டேன்னா கோண உந்தம் கூடுது. பட் I கூடிட்டேன்னா என்ன செய்யும்? பொருள்ன்றது அதோட வேகத்தை குறைக்கும். அப்ப கோண உந்தம்ன்றது ஒரு இடத்துல இருந்து இப்ப வடிவா பாத்தீங்கன்னா அந்த கையை விரிச்சிட்டு ஆடுற பொண்ணுல இருந்து கையை மடக்கிட்டு ஆடுற பொண்ணு வேகமா ஆடவடிக்கிட்டு. ஏன்னா கையை மடக்கும் போது சடத்துவ திருப்பம் என்ற ஆறுன்றது குறையுது. ஆற குறைஞ்ச சடத்துவ திருப்பம் குறையும். சடத்துவ திருப்பம் குறைஞ்சதுன்னா இயக்கம் என்ன செய்யும்? வேகமா நடக்கும். இந்த கான்செப்டை வச்சுக்கொண்டு கோண உந்தம்ன்றது கூட வலிக்குது. அப்ப எல் சமன் ஐ ஒமேகா. இந்த பாருங்க இந்த பொருளையும் அதே விஷயம் தான் நடக்குது. பட் இந்த விஷயம் என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா நடக்குது. இதை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். அந்த பொண்ணு கையில வச்சிருக்கா அந்த பொருளை. பட் அந்த பொருளை கவுத்து பிடிக்கும் போது அந்த பொண்ணு சுழலை வலிக்கிறா. ஏன் சுழலை வலிக்கிறா? இங்கதான் கோண உந்த தத்துவம்ன்றது யூஸ் ஆகுது. வழியா பார்த்து போடுங்க. ஒரு பொண்ணு கையில ஒரு இதை வச்சு சுத்திட்டு இருக்கா. திடீர்னு அந்த கையில இருந்து பொருளை கீழே நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா அந்த பொருளானது அவ கீழே இருக்கிற தட்டோட சேர்த்து சுழலை வலிக்கிறா. அப்ப இதுல என்ன சிஸ்டம் நடக்குதுன்னு அடுத்த பேஜ்ல பார்ப்போம். பட் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒரே ஒரு பேசிக் விஷயம் தான். கோண உந்த தத்துவம் நம்ம உந்தத்துல பாவிச்ச மாதிரி தான் இங்கேயும் கோண உந்த தத்துவம் பாவிப்போம். ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம். இந்த உந்தம்ன்றது கோண உந்தம்ன்றது சடத்துவ திருப்பத்திலையும் தங்கி இருக்கிறாள். அப்ப சடத்துவ திருப்பத்தை வச்சுக்கொண்டு இந்த கோண உந்தம்ன்றது மாறிக்கொண்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதெல்லாம் கோண உந்தம் ஒரு அச்சு பற்றி சுழல்றாங்க. இந்த திணிவு பரம்பலை கூட்டி சடத்துவ திருப்பத்தை கூட்டி என்ன செய்யறாங்கன்னா அந்த வேகத்தை குறைச்சி வச்சிருக்காங்க. இப்படி ஆடும்போது பாருங்க அவளோட காலால அந்த சடத்துவ திருப்பம் ஐல் சமன் ஐ வடிவா பார்த்தீங்கன்னா இந்த சடத்துவ திருப்பம் என்றது என்ன செய்யுது? கூடுது. சடத்துவ திருப்பம் கூடும்போது அவளோட வேகம்ன்றது குறைவா தான் இருக்கு. அதனாலதான் இவள் என்ன செய்யறா? கொஞ்சம் மெதுவா சுத்துற மாதிரி இருக்கு. இதோட என்ன செய்யுதுன்னா கோண உந்தம் தொடர்புபடுது. இந்த பிராக்டிக்கலை வடிவா பாருங்க. அவர் ஒரு பக்கம் சுத்தி கொண்டு எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் எல்லாம் பாருங்க. திரும்புற பக்கங்களை பாருங்க. ஏன் இப்படி நடக்குது? அவர் தலைக்கு மேல கொண்டு போகும்போது வலை பக்கம் சுத்தும் போது ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இப்ப இந்த படத்தை வடிவா பாருங்க. ஒரு பொருள் என்று வழக்கை திருவிதி இப்படி பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி, அதாவது கோண வேகம்ன்றது மேல் நோக்கி தாக்கும். கோண ஆறுமுடுகள் மேல் நோக்கி தாக்கும். அம்புக்குறி போட்டிருக்காங்க பாருங்க. அந்த கோண ஆறுமுடல் தாக்கும், கோண வேகமும் தாக்கும், அதோட சேர்ந்து கோண உந்தமும் தாக்கும். இந்த கோண உந்தத்துல தாக்கிட்டு இருக்க ஒரு பொருள் வலப்பக்கம் இப்படி சுத்திட்டே இருக்கு. இதை பிடிச்சிட்டு இருக்கிறவர் திடீரென்று அந்த வலப்பக்கத்துல இருந்து கீழே கொண்டு போயிட்டாரு. கீழ்ப்பக்கம் வழியா பாருங்க. இதுல வழக்கை திருவிதியை பாவிச்சிங்கன்னா கீழ்ப்பக்கம் தான் இருக்கும். அதுல கோண உந்தம். இந்த கோண உந்தம் கீழ்ப்பக்கம் இருக்கிறால ஒரு விசைக்கு எதிரும் சமனுமான மறுவிசைன்றது என்ன செய்யும்? கொடுக்கப்படும். இப்ப இவர் கீழ் நோக்கி இருக்கும்போது பாருங்க ஒரு விசை ஒன்று கீழே கொடுக்கப்படுது. தரையால காலால ஒரு விசை ஒன்று அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த கீழால கொடுக்கிற விசை தான் இந்த பாருங்க அவரை சுத்த வைக்குது. இதுக்கு வழக்கை திருவிதி பாத்தீங்கன்னா எந்த பக்கம் சுத்த மாட்டா வழியா பாருங்க. அந்த சேரால மறுதாக்கம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப சுத்திர பொருளால ஒரு தாக்கம் கீழ் நோக்கி தாங்கும் போது அதை எதிர்க்கிறதுக்கு மறுதாக்கம் ஒன்று அவருக்கு கொடுக்கப்படும் போது என்ன செய்யறது? சூழலை வலிக்கிறது. இதுதான் பேசிக் அடுத்த கான்செப்ட். அதனாலதான் அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போகும்போது அந்த இதை அவரை சுற்று மாறிக்கொண்டே இருந்தது. இந்த படத்தையும் பாத்தீங்கன்னா வழியா பாருங்க. மேல் நோக்கி வச்சிருக்கும் போது அவர் சமனா இருந்தவர் திடீரென்று அதை கீழே பார்க்கும்போது கீழே வைக்கும் போது அதோட விசை, அதாவது வழக்கை திரு விதிப்படி கோணம் இந்த கீழே தாக்கும். அந்த விசையை சமப்படுத்துறதுக்காக எதிராக இருக்கிறவர் என்ன செய்வார்? மேல் நோக்கி ஒரு விசை தாக்கும். அந்த விசைப்படி நீங்க ஒரு வழக்கை திரு விதிப்பா வச்சிங்கண்டா என்ன செய்யும்? வலப்பக்கம் சுத்த வலிக்கிறது. அதனாலதான் நான் முதல் காட்டின வீடியோவில் அவர் ஒரு பக்கமா சுத்தி கொண்டிருந்தவர். ஏன்னா அந்த விசையை சமப்படுத்துறதுக்கு அந்த பொருளுக்கு சுழற்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பம்பரம் சுத்துறத பாருங்க. இந்த பம்பரம் சுத்தி கொண்டிருக்கும் போது சரியா ஃபைனல் டச்சில் கொஞ்சம் சரிவா போகும். இப்படி சரிவா போகும்போது இதுல எல்லானது கீழ் நோக்கி, கோணமுந்தமானது கீழ் நோக்கி தாக்கும். அதோட திணிவும் கீழ் நோக்கி தாக்கும். இந்த ரெண்டு விசையை சமப்படுத்துறதுக்கு மறுதாக்கமா அந்த புள்ளியில இருந்து மேல் நோக்கி தாக்கும் இந்த மறுதாக்கம். அதுக்கு நாங்க வழக்கை திருகு விதி பார்த்தோம்டா அந்த பொருள் அதை பற்றி சுத்திட்டே இருக்கும். இதே கான்செப்ட் தான் இந்த பம்பரத்துக்கு. வடிவா பாருங்க. இதுல கணக்கு சமன்பாடு இருக்காங்க. நம்ம சிம்பிள் என்ன செய்யணும்னா இந்த பாருங்க மேல் நோக்கி எல் சமன் ஐ ஒமேகான்ற ஒரு விஷயம் தாக்கிட்டு இருக்கு. பட் அந்த டீட்டா கோணத்தால தாக்கிட்டு இருக்கும்போது கீழே பாருங்க அது சமப்படுத்துறதுக்கு ஒரு மறுதாக்கம் ஒன்று கீழே தாக்கிட்டே இருக்கு. இந்த மறுதாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு மேல் நோக்கி இந்த அச்சு பற்றி இது பொருள் கொடுக்கும் போது நாங்க வழக்கை திரு விதிப்படி பார்த்தோம்டா இந்த பொருளும் வலப்பக்கம் சேர்ந்து சுத்தும். அதாவது தானும் சுத்தி கொண்டு வலப்பக்கமா அந்த அச்சு பற்றி சுத்திட்டே இருக்கும். இதே கான்செப்டை வச்சு கொண்டு தான் நீங்க பாவிக்கிற ட்ரோனும் செயற்படுது. பாவிக்கிற ட்ரோன் இயக்கம் இப்படி நானும் இப்படி சுத்தும்.
இந்த சடத்துவ திருப்பத்தை பற்றி பார்த்தனாங்க. இந்த சடத்துவ திருப்பம் கோண உந்தத்தோட சமப்படுற மாதிரி கோண முறுக்கத்தையும் உருவாக்கும். கோண முறுக்கம் என்ற ஒரு விஷயம் உருவாகணுமெண்டா அதை ட்ரோன்னு சொல்லுவாங்க. இந்த முறுக்கம் உருவாகணுமெண்டா அதாவது அந்த பொருளுக்கு தொடலி வழியே ஒரு விசை ஒன்று கொடுக்கணும். இந்த விசை கொடுக்கும்போது தான் இந்த முறுக்கம்ன்றது உருவாகும். இந்த முறுக்கம்ன்றது சடத்துவ திருப்பத்தோடையும் கோண ஆர்முடுகளோடையும் சம்மந்தப்பட்டு இருப்பேன். இந்த பாருங்க ட்ரோ சமன் ஆர் தர எஃப். அதாவது இப்போ இந்த பொருளுக்கு சாவியை போட்டு திருகுறாங்க, ஒரு விசவுண்டு கொடுக்குறாங்க, அதுவும் தொடலி வழியே செங்குத்தா கொடுக்கும்போது இதில் தாக்குற ட்ரோ, அதாவது அச்சு பற்றி தான் இந்த ட்ரோ தாக்கும். இந்த தாக்குற ட்ரோ அதாவது இது ஒரு எதிர்ப்பு விசை மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க. அவர் கொடுக்குற விசைக்கு கொடுக்கப்படுற ஒரு எதிர் விசைன்னு நினைச்சு கொள்ளுங்க. அப்போ ட்ரோ சமன் எஃப் தர ஆர்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை அச்சு பற்றி ஒரு ட்ரோ தாக்குறதால ட்ரோ சமன் ஐ அல்ஃபான்னு சொல்லுவாங்க. அப்போ ரோக்கு 2 சமன்பாடு இருக்கு, கோணம் முறுக்கத்துக்கு 2 சமன்பாடு இருக்கு. ஒன்று எஃப் தர ஆர், இன்னொன்று ஐ அல்ஃபான்னு சொல்லுவாங்க. இதுதான் கோணம் முறுக்கம். இது எங்க யூஸ் ஆகுதுன்னு இப்ப பார்ப்போம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் என்றது ஒரு பக்கத்தால் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கோண முறுக்கம்ன்றது எதிர் திசையில தொழிற்பட்டு இருக்கு. வழியா பாருங்க, சுழற்சி பிளேட் ரொட்டேஷன் என்று சோப்பு கலர்ல ஒன்று காட்டியிருக்காங்க. இந்த பக்கம் சுத்திட்டே இருக்கும்போது இதை எதிர்க்கிறதுக்கு கோண முறுக்கம் ஒன்று உருவாகுது. அதாவது ஒரு விசை தொழிற்படும் போது கோண முறுக்கம்ன்றதும் உருவாகும். அது சடத்துவ திருப்பத்தோடையும் கோண ஆர்மூலையும் தங்கி இருக்கும். அதே மாதிரி எஃப் தர ஆரோடையும் தங்கி இருக்கும். அப்ப இது எதிர்க்கிற மாதிரி இந்த கோண ட்ரோ வலிக்கிடும் போது என்ன செய்யும்டா இதை எதிர்க்கும். அதாவது வடிவா பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் சுத்திட்டு இருக்கும்போது ஹெலிகாப்டர் சுத்துற சிறக நாங்கள் சின்ன பிள்ளைல அந்த சின்ன பிளாட் சாமான்ல இருந்து ஹெலிகாப்டர் இருக்கிற இதை பிடிச்சிங்கண்டா அது வலப்பக்கம் இந்த பாருங்க இந்த திசையில சுத்த வலிக்கிட்டும். அது எந்த திசையில சுத்திட்டு இருக்கும் அந்த பிளேட், அதே திசையில இதுவும் சுத்த வலிக்கிட்டும். ஏன்டா இது காரணம் அந்த கோண முறுக்கம். வடிவா பாருங்க, பிளேட் சுத்திட்டு இருக்கு, சோப்பு கலர்ல சுத்திட்டு இருக்கு அந்த பாதை வழியே. பட் அந்த பாதை வழியே இருக்கிறது இந்த ட்ரோ, அதாவது எஃப் தர ஆர்ன்றது கோண முறுக்கம்ன்றது தள்ளிட்டு இருக்கு. இந்த கோண முறுக்கத்தை சமப்படுத்துறதுக்கு தான் ஹெலிகாப்டருக்கு கீழே அதாவது ஒரு சின்னனா ஒரு விசிறி வச்சிருக்காங்க. அது என்ன செய்யுதுன்னா இந்த சடத்துவ திருப்பத்தை சமப்படுத்திட்டு இருக்கு. இந்த பாருங்க, பிளேட் சுத்திட்டு இருக்கு, இந்த பிளேட்டுக்கு எதிராக ஒரு கோண முறுக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கோண முறுக்கத்தை சமப்படுத்துறதுக்கு கீழால என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு சின்ன விசிறி வச்சு இதை சமப்படுத்தி நேரா வச்சுட்டு ஹெலிகாப்டரை பறக்க வைக்கிறாங்க. அப்போ ட்ரோட ஒரு பேசிக் கான்செப்ட் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கி இருக்குமோ, ஒரு இயக்கம் நடக்குது, அதுக்கு எதிராக என்ன செய்யுது, ட்ரோன்ற ஒரு கோண முறுக்கம் ஒன்று உருவாக்குது. இந்த கோண முறுக்கத்தால் தான் ஒரு விஷயம் ஒன்று தொழிற்பட்டு இருக்குன்றதையும் மறந்துடாங்க. அப்போ கோண உந்தமும் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கோண முறுக்கமும் சம்மந்தத்தில் இருக்கு. இது 2 பேரையும் சம்மந்தப்படுத்துறால் சடத்துவ திருப்பம்ன்றதையும் மறந்துடாங்க. ஓவரா நாங்கள் ஃபினிஷிங் டச்சுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு இயக்கம் வட்ட இயக்கம் நடந்துட்டு இருந்தா வடிவா நான் சொல்லி தந்திருக்கேன். கோண இடப்பெயர்ச்சி, கோண வேகம், கோண ஆர்மூடுகள், அந்த ஆர்மூடுகளோட நேர்கோடு ஆர்மூடுகளும் வேகமும் சம்பந்தப்படும். இதை விட்டு அந்த பொருளுக்கு சடத்துவ திருப்பம் ஒன்று காணப்படும். இந்த சடத்துவ திருப்பத்தால கோண உந்தம் வரும். அதே மாதிரி கோண முறுக்கமும் உருவாக்கும்னு சொன்னான். இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு சமன்பாடு ஒன்று உருவாக்கினா பேசிக்கா முதலாவது இந்த பாருங்க, வலது கை பக்கம் இருக்கிறதெல்லாம் நேர்கோட்டு இயக்கத்துக்கான சமன்பாடு. அதே மாதிரி இடது பக்கம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா வட்ட இயக்கத்துக்கான சமன்பாடை போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வி வர்க்கம் செய்ய யூ வர்க்கம் சம 2as இதெல்லாம் இந்த பாருங்க, இதுல ஒமேகா வர்க்கம் சமன் 2 அல்பா டெல்டா டீட்டான்லாம் போட்டிருக்காங்க. அதாவது வடிவா பாருங்க சமன்பாடு ஏ சமன் வி வர்க்கம் ஆறு போட்டிருக்காங்க, ஏ சமன் ஆர் ஒமேகா வர்க்கம்னு போட்டிருக்காங்க. அதாவது நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்க சமன்பாடும் வட்ட இயக்கத்தில் இருக்கிற சுழற்சி இயக்கத்தில் இருக்க சமன்பாடையும் ஒப்பிட்டு காட்டியிருக்கேன். அதோட எக்ஸ்ட்ராவா இதில் இருக்க ரிலேஷன்ஷிப் எஸ் சமன் ஆர் டீட்டா, வி சமன் ஆர் ஒமேகா, ஏ சமன் ஆர் அல்ஃபா இதெல்லாம் சம்மந்தப்படுற சமன்பாடை கட்டாயம் பார்த்து வைங்க. பிசிக்ஸுக்கு இதான் தேவை. அதோட எக்ஸ்ட்ராவா இருக்கிற ரோ சமன் எஃப் தர ஆர்ன்றதையும் இன்னொரு புது விஷயமும் சொல்லித்தரேன். இந்த பாருங்க, இதுல எஃப் சமன் எம்ஏ இருக்குதானே, இதுக்கும் ரோ சமன் ஐ அல்ஃபாண்டும் போடலாம். அதே மாதிரி நாங்க செய்யற வேலைக்கு விசைதர விசையின் திசையில் அசைந்த தூரம் என்று சொன்னான். அதே மாதிரி இதுல ரோ டீட்டாண்டும் போடலாம். அதே இன்னொரு விஷயம் எனர்ஜி அரை எம்பி வர்க்கம். இயக்கம் தானே நடக்குது, வேகம் ஒன்று இருக்கு தானே, வேகம் ஒன்று இருந்தால் ஒரு இயக்க சக்தி இருக்கும். அதை நாங்க நேர்கோட்டு இயக்கத்துல அரை எம்பி வர்க்கம் சொல்லுவோம். பட் சுழற்சி இயக்கத்துல அரை ஐ ஒமேகா வர்க்கம். இதுல மொத்த சக்தியும் காக்கப்படும். ஓவரோலா இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க. வட்ட இயக்கம் இவ்வளவுதாங்க. வட்ட இயக்கத்துல இவ்வளவு விஷயம் தான் இருக்கு. கோண இடப்பெயர்ச்சி, கோண வேகம், கோண ஆர்முடுகள், அதோட சேர்ந்து நேர்கோட்டு ஆர்முடுகள், வேகங்கள், சடத்துவ திருப்பம், சடத்துவ திருப்பம், கோண முறுக்கம். கோண முறுக்கத்துக்கும் விசைக்கு என்ன சம்பந்தம், சடத்துவ திருப்பம் எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுது, கோண உந்தத்தில் இருக்கிற கோண உந்த விதிகள், இது தெரிஞ்சாலே போதும். ஓவராலா கொஞ்சம் கேள்வியும் செய்யலாம், கொஞ்சம் நாலேஜும் வரலாம்.
எதுவும் தப்பு இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, தேங்க்ஸ்.